ஃப்ரெண்ட்ஸ் என்பிஎஸ் துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரிய பொறுத்தவரைக்கும் 44,500லேருந்து 81,150 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஆஃபீசர் லெவல்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 5த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்ஸ் ட்ரஸ்ட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஆஃபீசர் லெவல்ல வந்து கிரேட் பி கேட்டகரிலையும், கிரேட் ஏ கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 5த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து எப்ப இருக்கும்னா 25 பிப்ரவரி எப்ப வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் ஃபேஸ் 3ல வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அது வந்து உங்களுக்கு லேட்டரா வந்து இமெயில் மூலியமா வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும். ஸோ இதில கிரேட் ஏ, கிரேட் பி கேட்டகரிக்கு வந்து பாருங்க, கிரேட் ஏ வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங். ஸோ அதில வந்து பாருங்க ஜெனரல் அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஸ்ட்ரீம்ல வந்து குடுத்துருக்காங்க. வேக்கன்சி வந்து பாருங்க இதில ஒரு 13 வேக்கன்சி இருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிரேட் ஏ கேட்டகரிக்குலாம் 44,500ல இருந்து உங்களுக்கு 89,150 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். 44,500ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து இருக்கும். கிரேட் பி கேட்டகரி வந்து மேனேஜர் லெவல் போஸ்டிங். இதுக்கு வந்து பாருங்க ஜெனரல், ஹியூமன் ரிசோர்ஸ் அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 55,200ல இருந்து 99,750 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ற மாரி இருந்தா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 25 மேக்ஸிமம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க எனி டிசிப்ளின் நீங்க முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லன்னா நீங்க சிஏ, சிஎஃப்ஏ, சிஎஸ், எஃப்ஆர்எம் இந்த மாரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிஎம்ஏ, எம்பிஏ, பிஜிடிபிஏ, பிஜிடிபிஎம் இந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. இதில நீங்க எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். உங்களுக்கு வந்து அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகரிக்கும் சேம் ஏஜ் லிமிட் தான். இதுக்கு வந்து பாருங்க எம்பிஏ இல்லன்னா மாஸ்டர் டிகிரி இல்லன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லன்னா டிப்ளமோல வந்து ஸோ பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாரி நீங்க முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதே மாரி தான். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க ஃபினான்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், எக்கோமெட்ரிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸோ மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ், சிஏ, சிஎஃப்ஏ, எஃப்ஆர்எம் இந்த மாரி முடிச்சவங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த ஃபீல்டுல வந்து உங்களுக்கு அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் மினிமம் 21 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. இதில சிஏ, சிஎஃப்ஏ, சிஎஸ்சி, ஸோ சிஎஸ், எஃப்ஆர்எம், சிஎம்ஏ, எம்பிஏ, பிஜிடிபிஏ இந்த மாரி முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இதுக்கும் சேம் ஏஜ் லிமிட் தான். இதுக்கும் வந்து பாருங்க ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில ஃபினான்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், எக்கோமெட்ரிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில குடுத்துருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்கு. அதே ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு மேனேஜர் லெவல், அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 எக்ஸாம் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபேஸ் 1 எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். 120 மார்க் இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு ஃபேஸ் 2 வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஸ்ட்ரீம்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்க இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஃபேஸ் 3ய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதில வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இதில சேலரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது இல்லாம என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இனிஷியலா ஸ்டார்ட்டிங் சேலரி 70,000க்கு மேல தான் வந்து இருக்கும். ஸோ புரொபேஷன் பீரியட் வந்து கம்பல்சரியா வந்து இருக்கு. எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே வந்து உங்களுக்கு புரொபேஷன் பீரியட் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து இருக்கு. அதையுமே இதில நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்ல வந்து சவுத் ஜோன் வரும். ஸோ சவுத் ஜோனுக்கு வந்து பாருங்க சென்னை வந்து இருக்கு. ஸோ சென்னையில போய் நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஆல் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தீங்கன்னா ₹1000 வந்து உங்க ஃபீஸு. அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இத தவிர ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ அது இல்லாம பாருங்க, உங்களுக்கு கீழ வந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க எப்படி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இதில வந்து ஒன் பை ஒன்னா இருக்கும். இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே நீங்க ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.